காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். ஜப்பானியர்களின் தொழில்நுட்ப அறிவும் இந்தியர்களின் திறமையும் சேர்ந்தால் உலகில் தொழில் புரட்சியை ஏற்படுத்த முடியும். டோக்கியோவில் தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுத்து பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடியை அவதூறாக பேசிய சர்ச்சையில் பாஜக காங்கிரஸ் தொண்டர்களிடையே கடும் மோதலை கட்டுப்படுத்த தடுமாறிய காவல்துறை. சத்தியமும் அகிம்சையும் என்றும் நிலைத்திருக்கும் என ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. சத்தியத்தையும் அரசமைப்பையும் காப்போம் எனவும் உறுதி. இந்தியா மீதான டிரம்பின் வரி விதிப்புக்கு இருதரப்பு வர்த்தக பிரச்சினை காரணமல்ல. பாகிஸ்தான் விவகாரத்தில் டிரம்பின் தலையீட்டை இந்தியா அனுமதிக்காததே காரணம் என அமெரிக்க முதலீட்டு வங்கி ஜெஃப்ரீஸ் அறிக்கை. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கணிப்புகளை மிஞ்சி 7.8 விழுக்காடாக உயர்வு. உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக நீடிப்பதாக புள்ளியியல் அலுவலகம் தகவல். மத்திய மாநில அதிகாரங்களை மறுபரிசீலனை செய்து உண்மையான கூட்டாட்சியை வலுப்படுத்த வேண்டும். அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட அனைவரும் இணைய வேண்டும் என பல்வேறு கட்சித் தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். இரட்டை இலை சின்னம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தொடர்ந்து பெய்யும் கனமழை. முன்னெச்சரிக்கையாக 20 பேர் கொண்ட பேரிடர் மீட்புப் படை குழுவினர் விரைவு. GST வரி குறைப்பு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் டெல்லியில் ஆலோசனை. GST வரி குறைப்பால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை மத்திய அரசு ஈடுகட்ட வலியுறுத்தல். மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்காமல் GST சீர்திருத்தங்கள் பயனளிக்காது. மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். ஓய்வு பெறும் தமிழக காவல்துறை DGP சங்கர் ஜிவாலை தீ ஆணைய தலைவராக நியமனம் செய்தது தமிழ்நாடு அரசு. தீ மற்றும் உயர் மீட்புப் பணிகளில் புதிய தொழில் நுணுக்கங்களை செயல்படுத்த தீ ஆணையம் அமைப்பு. சிவகங்கையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் வீசப்பட்ட விவகாரம். அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை என சிவகங்கை ஆட்சியர் உறுதி. தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலம். மேளதாளம் முழங்க எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்ட சிலைகள்.
நாகை மாவட்டம் எட்டயபுரம் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் அருகே இருந்த கோழிப்பண்ணை தீயில் எரிந்து சேதம். தெலங்கானாவின் மேடக் மாவட்டத்தில் கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம். வீடுகள், கோயிலை சூழ்ந்தபடி சென்ற தண்ணீர். டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய சாலைகள். பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. ये देखिए कितना पानी है. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்வு. ஒரே நாளில் சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரை வெற்றியுடன் தொடங்கிய இந்திய அணி முதல் போட்டியில் சீனாவை 4-3 என்ற கோல்கள் கணக்கில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.